ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் என்னென்னு, மார்கழி மாதத்தில் நாம் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற அடிப்படைகளை பற்றி பார்க்கலாம். மாதம் என்று சொல்கிற போது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு மாதமே சூரியன் எந்த ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் மாதங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கிறது. மேஷத்திலே சூரிய பகவான் அமர்கிற போது சித்திரை மாதம். மார்கழி மாதம் என்று சொல்கிற போது தனுர் வீட்டிலே காலபுருஷனுக்கு பாக்கிய வீட்டிலே 9வது வீட்டிலே, குரு பகவானுடைய குருநாதருடைய மூலத்திரிகோண வீட்டிலே, தனுர் வீட்டிலே சூரிய பகவான் வந்து அமர்கிற போது நாம் அதை மார்கழி மாதம் என்று சொல்கிறோம், தனுர் மாதம் என்று சொல்கிறோம். இந்த மார்கழி மாதம் என்பது அதாவது தேவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில, இந்த பூமியிலே வாழ்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில மார்கழி மாதத்துல அதிகாலை 4 மணியில இருந்து தோராயமாக ஒரு 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலையில 3லிருந்து 4:30 வரைக்கும் தான். ஆனால் அந்த நேரத்துல எல்லோராலும் எழுந்து கடமைகளை செய்ய முடிவதில்லை. 4லிருந்து 6 மணிக்குள் நாம் அதை பிரம்ம முகூர்த்தமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் பலவிதமான நன்மைகளை நாம் பெற முடியும். மார்கழி மாதத்துல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 4 மணிக்கே எழுந்திருந்து குளித்து உடலை சுத்தம் செய்து கொண்டு, வீட்டையெல்லாம் நாம் இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு, சாம்பிராணி நல்லபடியாக தூப தீபங்களை காட்டிவிட்டு, வாசல் படி என்று சொல்வார்கள், தலைவாசல் என்று சொல்வார்கள், தலைவாசலுக்கு மஞ்சள் நீரால் நல்லபடியாக சுத்தம் செய்ய வேண்டும். தலைவாசலை ஒரு துணியில மஞ்சள் தண்ணியை துணியில துவைச்சு அந்த துணியால நிலையையும் தலைவாசல் கதவையும் தெளிவாக துடைக்க வேண்டும், துப்புரவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பொட்டு இடலாம், தூபதீபம் காட்டலாம், ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வைக்கலாம். இந்த அமைப்புகளை எல்லாம் நல்லபடியாக நிறைவு செய்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று வழக்கமான உங்களுடைய அன்றாட பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும். மார்கழி மாதத்துல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் இருக்கின்ற கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே விலக்கி தரக்கூடியது. கடன்கள் விலகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகள் காணாமல் போவார்கள். அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு, மனதளவிலும் உடல் அளவிலும் புனிதமாக இருந்து கொண்டு, நீங்கள் இருக்கின்ற வீட்டையும் சுத்தம் செய்து கொண்டு நல்லபடியாக ஆண்டவனை வணங்கி வருகிற போது அற்புதமான நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த தனுர் மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எந்த விதமான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். பாவை நோன்பு என்று சொல்லி இதை சொல்வார்கள். அதாவது நல்ல கணவன் வர வேண்டும், நல்ல மனைவி வர வேண்டும், வாழ்க்கை துணை வேண்டி காத்திருப்பவர்கள் மார்கழி மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தனுர் மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல வரன் வேண்டி காத்திருப்பவர்கள் நோன்பிருந்து விரதம் இருந்து ஆண்டவனை வணங்குகிற போது சரியான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். குழந்தை செல்வம் வேண்டும், புத்திரபாக்கியம் வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் மார்கழி மாதத்துல அதிகாலையில 4 மணி அளவிலேயே எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஆண்டவனை வணங்குகிற போது நிச்சயமான எல்லா நற்பலன்களையும் நீங்கள் பெற முடியும். அதாவது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அரச மரத்துக்கு கீழே அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல அரச மரத்துக்கு கீழே, குறிப்பாக அரசும் வேம்பும் சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்துல பிள்ளையார் இருந்தால் அது உங்களுக்கு வரமாக இருக்கும். அல்லது நீங்களாவது அரச மரமும் வேப்ப மரமும் எங்காவது சேர்ந்து நின்றால் அந்த இடத்தை துப்புரவு செய்து அந்த இடத்திலே மஞ்சளால் நல்லபடியாக ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டி வர வணங்கி வர நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். மார்கழி மாதத்துல அதிகாலையில தூரதேசம் செல்வதற்கு முடியாதவர்கள், தூரத்திலே சென்று ஆலயத்துக்கு முடியாதவர், ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள், வயதானவர்கள் உங்கள் அருகிலே இருக்கிற ஆலயத்துல போய் நேரடியாக உங்களுடைய கண்ணால், நேரடியாக உங்கள் கண்களால் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை அபிஷேகங்களை பார்க்கிற போது தீய கர்ம வினைகளின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவனுடைய கருணை என்பது மார்கழி மாதத்துல அபூர்வமாக செயல்படுகிறது. மார்கழி மாதத்துல யாரும் திருமணம் செய்வதில்லை, விதைப்பதில்லை என்பது மார்கழி மாதம் ஆகாத மாதம் என்பதால் அல்ல. மார்கழி மாதத்தில் ஆண்டவனை வணங்குகிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். அற்புதமான பலன்களை கைமேல் கொண்டு வரும் என்பதற்காக இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலையில் எழுந்து, பெண்கள் அதிகாலையில் எழுந்து உடலை சுத்தம் செய்து கொண்டு குளித்து உங்களுடைய அனைத்து கடமைகளையும் செய்து கொண்டு இந்த வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு
வாசல்ல கோலம் போட வேண்டும், கோலத்துக்கு பக்கத்துல ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைக்கலாம். அதாவது மார்கழி மாதத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அற்புதமான இந்த பொற்காலம், இந்த காலத்துல நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களும் கை மேல நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். அதிகாலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதத்துல எழுந்து நேரடியாக இஷ்ட தெய்வத்தை சென்று வணங்குவது, குல தெய்வத்தை சென்று வணங்குவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். கண்ணபிரான் தன்னுடைய வாழ்க்கையில கிருஷ்ணர் பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பகவத்கீதை கிருஷ்ணன் என்று பேசுகிற போது அங்கே அர்ஜுனனையும் ஆதிசங்கரையும் பேசாமல் இருக்க முடியாது. மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய கதை அற்புதமான கதை. அர்ஜுனன் ஒரு நல்ல போர் வீரனாக, நல்ல ஒரு அற்புதமான ஒரு வலிமை மிகுந்த மனிதனாக வளர்ந்து வருகிறார். ஆசிரமத்தில் அவர் வாழ்ந்த காலத்துல குருநாதரோடு துரோணாச்சாரியார் ஒரு தடவை அங்கே இருந்த எல்லா சிஷியர்களையும் அழைத்து கொண்டு ஒரு மாமரத்தடிக்கு செல்கிறார். மாமரத்திலே ஒரு கிளி இருக்கிறது, வாங்கள் அந்த கிளியை அடித்து கிளை வீழ்த்தலாம் என்று எல்லோரும் அம்போடும் வில்லோடும் செல்கிறார்கள். ஒவ்வொருவரையும் குறிப்பாக சொல்வார், அந்த கிளியை அடிக்க சொல்வார். கிளியை அடிப்பதற்காக இவர்கள் அந்த குறி பார்க்கிற போது, நிறுத்துங்கள், உங்களுக்கு இப்போது என்ன தெரிகிறது என்று ஒவ்வொருவராக கேட்பார். ஒவ்வொருவரும் இலை தெரிகிறது, மாங்காய் தெரிகிறது, வானம் தெரிகிறது என்று ஏதோ அனைத்தையும் பட்டியலிட்டுக் கொண்டே வருவார்கள். அர்ஜுனன் கிளியை பார்த்து குறி வைக்கிறான் அம்பால். நிறுத்து அர்ஜுனா, உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். எனக்கு எதுவுமே தெரியவில்லை. கிளி தெரிகிறதா? கிளியும் தெரியவில்லை. அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டார். அந்த கிளியினுடைய உடலிலே ஒரு புள்ளி தெரிகிறது என்று சொன்னான். வாழ்க்கையில் எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டுமே அர்ஜுனன் பார்த்தான். அதனாலதான் கீதையை கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். அதாவது அர்ஜுனன் 2 பக்கமும் கூறுள்ள ஆயுதம் போல, அவன் பயமறியாதவன், வீரன், கோழையே அல்ல. ஆனா குருஷேத்திர போர்க்களத்துல நான் போர் செய்ய மாட்டேன் என்று அம்பையும் வில்லையும் கீழே வைத்து விட்டு சோர்ந்து உட்காருகிற போது, எழுந்திரு அர்ஜுனா, அர்ஜுனா எழுந்திரு, நீ போர் செய் என்று அற்புதமான அந்த கேள்வி, அர்ஜுனுக்கு வருகின்ற அத்தனை சந்தேகங்களுக்கும் அவர் பதில்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். கிருஷ்ணர், தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ண பகவானுக்கும், தேரோட்டியாக வந்த கிருஷ்ண பகவானுக்கும் நேரடியாக நடந்த குருஷேத்திர போர்க்களத்தில் நடந்த கேள்வி பதில்கள், அதுதான் அற்புதமாக இந்த மனித குலத்திலே பகவத்கீதையாக இருக்கிறது. இது ஏற்கனவே மகாபாரதத்தில் இருந்ததுதான். அதை அப்படியே வெளியே எடுத்து, அதாவது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் மகாபாரத போர்க்களத்துல குருஷேத்திரத்துல நடந்த கேள்வி பதில்களை அப்படியே வெளியில எடுத்து அதுக்கு பகவத்கீதை என்று போட்டு உலகுக்கு தந்த பெருமை ஆதிசங்கரரை சேரும். ஆதிசங்கரர் அற்புதமான ஒரு மகான். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த ஒரு சிறிய வீடியோவில் பேச முடியாது. அவருடைய அற்புதமான நூல்கள் எல்லாம் இருக்கிறது. பஜகோவிந்தம், விவேக சூடாமணி, சிவானந்த லஹரி, கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அத்வைத தத்துவம், தத்துவபோதம், ஆத்மபோதம், ஏகப்பட்ட அற்புதமான நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அதிலே கனகதாரா ஸ்தோத்திரம் அற்புதமான மனித குலத்துக்கு வரமாக வந்தது அந்த நூல். அதாவது ஆதிசங்கரர் சிறு வயதுல சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவர் ஆசிரமத்திலே, அவர் பிராமண குலத்துல பிறந்தவர், அவர் ஆசிரமத்திலே இருந்து அதிகாலையில வெளியிலே சென்று பிச்சை எடுத்து வந்துதான் சாப்பிட வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அவர் அதிகாலையில பிச்சைக்கு செல்கிற போது ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்பு போய் நிற்கிறார். அம்மா பகதி விக்ஷாங் தேவி என்று பிச்சை போடுங்கள் அம்மான்னு சொல்லி கேட்கிறார். அந்த பெண் ஒரு பதிவிரதை, அதாவது தெய்வந்தொழால் கொழுநன் தொழுதளவால் பெய்யன பெய்யும் மழை, வேறு தெய்வங்களை தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக நினைத்து வழிபடுபவள், பெய்யென்றால் மழை பெய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவிரதையாக இருந்தால் அவள் விரதம் இருந்ததுனால அவள் விரதத்தை முடித்து விட்டு சாப்பிடுவதற்கு ஒரு பாதி நெல்லிக்காயை வைத்திருந்தாள். வறுமையின் கொடுமை. இந்த குழந்தை பிச்சை கேட்கிறது என்ற பெயரில் அவளுக்கு அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து நேரடியாக அந்த ஆதிசங்கருடைய தட்டிலே இட்டு விடுகிறாள். விற்கப்பட்டு கொண்டு இந்த குழந்தைக்கு எதையுமே கொடுக்க முடியவில்லை என்று ஆதிசங்கரர் அந்த பாதி நெல்லிக்காயை அன்போடு வாங்கி கொண்டு நடந்து செல்கிற போது மகாலட்சுமியை குறித்து அற்புதமான பதிகங்களை பாடினார். அம்மா, இந்த பெண்ணுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று அற்புதமான கனகதாரா 20க்கும் மேற்பட்ட பாடல்கள். அந்த பாடல்கள், முதலாவது பாடல், அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சிரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அங்கே குருதாகல விபூதிர் அபாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயான்று இப்படியே பாடிக்கொண்டே போகிறார். தங்க நெல்லிக்காயாக கொட்டியது காலடியிலே இன்றும் அந்த வீடு இருக்கிறது. கனகதாரா ஸ்தோஸ்திரத்தை மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்துல யாரெல்லாம் வீட்டிலே பாராயணம் செய்கிறீர்களோ, உண்மையில சொல்றேன், வறுமையின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கனகதாரா ஸ்தோஸ்திரத்தை யாரெல்லாம் மார்கழி மாதத்துல இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆண்டவனிடம் பாராயணம் செய்கிறீர்களோ, அல்லது அந்த பாடலை உங்கள் செவி வழியாக கேட்கிறீர்களோ, வறுமையின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு புனிதமான ஒரு மனநிலையில, புனிதமான ஒரு உடல் நிலையில இருந்து கொண்டு திருப்பாவை, திருவம்பாவை, கனகதாரா ஸ்தோத்திரம் இது போன்ற அடிப்படைகளை எல்லாம் நீங்கள் நல்லபடியாக பாராயணம் செய்து ஆண்டவனிடம் சமர்ப்பித்து கடன் நோய் எதிர்ப்புகளிடமிருந்து நீங்கள் விலகி நல்ல செல்வத்தோடும் செல்வாக்கோடும் இந்த பூமியில் வாழ முடியும். அதற்காகத்தான் இந்த மார்கழி மாதம், ஆண்டவனை வணங்குகின்ற மாதம் மார்கழி மாதம். இந்த மாதத்தை யோதர சொந்தங்கள் சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள்.
2025ஆம் ஆண்டு இந்த மார்கழி மாதத்துல இந்த விடயங்களை எல்லாம் ஜோதிட சொந்தங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமான் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் மற்றவர்களும் பயன்பெறுவதற்காக இதை நீங்கள் அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.